வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான ஒரு இணைவாக கருதக்கூடிய முக்கியமான தொல்லையான அதிக டேமேஜஸை குறிக்கக்கூடிய ஒரு இணைவான சூரியன் சனியுடைய இணைவு பற்றியும் அந்த சூரியனுக்கு சனியுடைய பார்வை இருக்கக்கூடிய நிலையினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளையும் மேலும் அந்த சூரியனுடைய அமர்ந்த வீட்டிலிருந்து நேர் 7ஆம் வீடாக பாதக வீட்டில் அமர்ந்த சனியாக பார்க்கக்கூடிய இந்த இணைவு பற்றியும் காலச்சக்கர அடிப்படையையும் இணைத்து மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு இதனால் என்ன பலன்கள் நடக்க இருக்கிறது, எந்த விஷயங்களில் இவங்க அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த இணைவு நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அக்டோபர் மாதம் தொடங்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அக்டோபர் 1 தொடங்கி அதற்கு முன்னரையே இருக்கக்கூடிய இந்த இணைவு அக்டோபர் 1 கடந்து அக்டோபர் 18ஆம் தேதி வரை சூரியன் கிரகம் புரட்டாசியை முடித்துவிட்டு ஐப்பசி மாதமாக அவர் துலாம் ராசிக்கு மாறக்கூடிய வரை இந்த சனியினுடைய நேர் 7ஆம் பார்வை வக்கர நிலையில் உள்ள சனியாக சூரியனுக்கு கிடைக்க இருக்கிறது. மேலும் உபய ராசியாக இருக்கக்கூடிய இந்த கார்னர்ஸில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு நேர் 7ஆம் வீடே பாதக வீடாக இருப்பதனால் கண்டிப்பாக இந்த பாதகத்தில் அமர்ந்த சனியாக சூரியனை பார்ப்பது ரொம்ப ரொம்ப அதிக கவனமான ஒரு நிலையாக காட்டுகிறது. ஸோ இது பற்றி இந்த பதிவில் நம்ம ஒரு ராசிகளுக்கும் என்ன விஷயங்களாய் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு பார்க்கலாம். முதலில் மேஷ ராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதிபத்திய ரீதியிலாக 5ஆம் அதிபதி காரக வகையில் எல்லோருக்குமே தந்தைக்கு காரகன், பித்தர்களுக்கு ஓரளவிற்கு ஒரு 5 குடையவராக இருக்கக்கூடிய பூர்வீகம் தொடர்பான சில விஷயங்கள், தந்தை வழி உறவுக்காரர்கள் அப்படி சொல்லக்கூடிய இந்த சூரியனுக்கு ஒரு டெட்லியஸ்ட் இனிமையாக இருக்கக்கூடிய காலச்சக்கரத்தின் பாதகாதிபதியான சனி கிரகம் பாதக வீட்டில் அமர்ந்து சூரியனை பார்க்கிறார். இது 6ஆம் வீடாக இவங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய நிலையினால் கண்டிப்பாக மேஷ ராசி நண்பர்கள் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பலன்களை நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. ஆனால் பணியிடத்தில் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே அதிக கோபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை கொண்ட இம்பல்சிவான குணத்தை உடைய மேஷராசிக்காரர்களாக இருப்பார்கள். யாராவது ஒருவர் பொய் சொன்னால் கூட இவங்களால அதை பொறுத்து கொள்ள முடியாது. எங்கேயோ ஒரு அநீதி நடந்தால் கூட முதலில் போய் இவங்க தலையிடக்கூடிய ஒரு குணம் இயல்பாகவே இவங்களுக்கு இருக்கும். இந்த குணத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் செய்து கொண்டு பணியை பாதுகாத்து கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். இந்த சனியுடைய பார்வை சூரியனுக்கு இருப்பது உங்கள் மனதை ஒரு பெரிய அளவிற்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கலாம். குழந்தைகளை நினைத்த கவலையாக இருக்கலாம். முதல் குழந்தைக்கு சில ஆரோக்கிய பிரச்சனைகளாக சின்ன சின்ன மருத்துவ விரயங்கள், மருத்துவ அட்டென்ஷன் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். முக்கியமாக இது 6ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் சுக்கிரன் கிரகமும் இந்த சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் கூட பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியான பிளானட்ஸ் கிடையாது. இது 6இல் இருக்கக்கூடிய ஒரு அன்கம்ஃபர்டபுளான பிளானட்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் இவர்களுக்கு சனியுடைய பார்வை கிடைப்பதனாலும் அந்த பணி தொடர்பான விஷயங்கள், எதிரிகள் தொடர்பான விஷயங்களை நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் செய்யாமல் ரொம்ப கவனமாக ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது, தற்காத்து கொள்வது, உங்களுடைய ப்ரொடெக்ஷன், உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய ஜாப் சேஃப்டி இதெல்லாம் தான் முதலில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டியாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சனி சூரியன் பார்வையை மட்டும் வைத்து சொல்வதனால் நம்ம லிமிட்டடான சில பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லலாம். அந்த அடிப்படையில் மேஷத்திற்கு நம்ம பார்த்தது போல ரிஷப ராசியை பொறுத்தவரை 5ஆம் வீட்டில் இணைந்திருக்கக்கூடிய சூரியனாக வருவது இவங்களுக்கு சுகஸ்தானாதிபதியாக இருப்பது கண்டிப்பாக குழந்தைகள் விஷயத்தில் அனுசரித்து செல்வது, அவங்கள நீங்கள் விட்டு பிடிப்பது, வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் அவங்க மனம் போன போக்கில் விட்டு பிடிப்பது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அலட்சியம் இல்லாமல் இருப்பது ரிஷப ராசியினருக்கு இந்த இணைவிற்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். இந்த சூரியனோடு இணையக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய ரோகத்தை குறிக்கக்கூடிய 6ஆம் அதிபதி, உங்களுக்குமே பணியிடத்தில் கவனம் தேவை, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை, உங்களுடைய ஒரு எதிர்ப்பு சக்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் நோய்கள் வராமல் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து இன்டர் கனெக்டடாக வருவது, ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்தால் கூட நீங்களே டாக்டரிடம் கேட்டு சில பரிசோதனைகளை செய்து கொள்வது கூட மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும் ரிஷப ராசியினருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணையுடைய பிடிவாதம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில்
ஒரு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சூழலை கொடுக்கலாம். வாயை திறக்காம பொறுமையாக இருப்பது ஒரு பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்ததாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த சூரியன் சனி இணைவு பார்க்கும் பொழுது இவங்களுடைய தாயார் ஸ்தானமாகவும் இவர்களுடைய சுகஸ்தானமாகவும் வரக்கூடிய இந்த 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் சனி இணைவு. ஆனால் இவங்களுக்கு காலச்சக்கரத்தின் அடிப்படையில் சனி பாதகாதிபதியாக இருந்தாலும் இயற்கையான பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சனி அவரே அஷ்டமாதிபதி. இனிஷியலாக இடமாற்றத்திற்கான சில விஷயங்களை கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணும் பொழுது நிறைய அலைச்சல்களையும் குழப்பங்களையும் இது ஏன் நம்ம தொடங்கினோம் அப்படிங்கிற அளவிற்கு ஒரு பெரிய ஒரு விரக்தியையும் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அதே போல் ஆரோக்கியத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்து முதலில் பயமுறுத்தக்கூடிய சில விஷயங்களை மிதுன ராசி நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையை வயதிற்கேற்றாற் போல இந்த கிரக இணைவு கொடுக்கலாம். ஆனால் எண்ட் ரிசல்ட் உங்களுக்கு நல்ல ஒரு சேஃபான ஜோனில் உங்களுக்கு விஷயங்கள் நடக்கக்கூடிய நிலையாக உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசிக்கு மட்டும் பாக்யாதிபதியாக சனியை சொல்வது போல ரிஷபத்திற்கும் இந்த சனி பாக்யாதிபதி நீங்கள் ஏன் சொல்லலைன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் காலச்சக்கரத்திற்கும் இவர் பாதகாதிபதி, ரிஷபத்திற்கு ஆதிபத்திய ரீதியில் இவர் பாதகாதிபதியாகவும் இருப்பதனால் ரிஷபம் எப்பொழுதுமே சனியை நம்பாமல் இருப்பது தான் நன்மை அப்படின்னு என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட கருத்தாக நான் இங்கே முன்வைக்கிறேன். ஸோ சனியை நீங்கள் எப்பொழுதுமே நம்பிவிட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ரிஷபத்திற்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ். அதனால் நம்ம அவங்களுக்கு வார்னிங்கான பலன்களாக சொல்லிவிட்டோம். இப்போ மிதுனத்திற்கு ஒரு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் அவர் அஷ்டமாதிபதியாக முதலில் எல்லா பலன்களையும் கொடுத்துவிட்டு இடமாற்றம் தொடர்பான ஆரோக்கியத்தில் சில அச்சுறுத்தல்களாக ஜாதகர்களுக்கு இல்லை தாயாருக்கு ஏற்படக்கூடிய நிலையாக இருக்கலாம். இது போன்ற சில பலன்களை மிதுன ராசிக்கு கொடுப்பார். அதே சமயம் ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓரளவிற்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள், புதிய முடிவுகள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய இழுபறியாக இருக்கலாம். காலச்சக்கரத்திற்கு பாதகாதிபதியான சனி கடகத்திற்கு அஷ்டமாதிபதியாக வருவார். ஸோ தனிப்பட்ட முறையில் அஷ்டமாதிபதி பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடிய பாதகாதிபதி. ஸோ இந்த காம்பினேஷன் ரொம்ப ஒரு டேஞ்சரஸான ஒரு நிலையை எப்பொழுதுமே சனி கிரகம் கடகத்திற்கு காட்டிக்கொண்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டிலும் குடும்பஸ்தானத்துடைய அதிபதியாகவும் இந்த சூரியன் இருப்பது கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப வாழ்வில் மிகுந்த அக்கறை தேவை. குடும்ப வாழ்க்கையை தாண்டி தான் உங்களுடைய பேரண்ட்ஸாக இருந்தாலும் உங்களுடைய ஒரு சொசைட்டியில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாருமே உங்களுக்கு உங்களோட குடும்பத்தை தாண்டிய பிறகுதான் அப்படிங்கிறத கடகராசி உணர வேண்டும். அதே சமயம் பொருளாதாரத்தில் கூட கொஞ்சம் உங்களுக்கு சில சேலஞ்சஸ் வரலாம். அது எப்படி வரும் அப்படின்னா நார்மலாக நமக்கு தெரியும் இல்லையா, பொருளாதாரம் அப்படின்னாலே உங்களுக்கு பணி இல்லைன்னா பிஸ்னஸ் வழியாக வரக்கூடிய பொருளாதாரம் அதுதான் சோர்ஸ் உங்களுக்கு. அதில் கூட உங்களுக்கு சில செக் இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் ரொம்ப கிளவராக அனுசரித்து செல்வது, இறங்கி போய் பேசுவது, உங்களை நீங்கள் பணியை பார்த்து கொள்வது, அந்த இன்கம் வரக்கூடிய சோர்ஸ் அதை எப்பொழுதுமே பாதுகாப்பாக நீங்கள் ப்ரொடெக்ட் செய்து கொள்வது இந்த கடகராசினருக்கு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். தைரியம் இதனால் ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக ஹனுமன் வழிபாடு எல்லோருக்குமே நல்ல பலன்களை கொடுக்கும். முக்கியமாக கடகத்தினருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். பாதகாதிபதியான சுக்கிரனும் அந்த 3ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கடகத்திற்கு ரொம்ப ஒரு அவசியமில்லாத தைரியத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டுமே கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். புதிய முதலீடுகள், திடீரென்று ஏதாவது பண்ணக்கூடிய ஒரு ஆர்வம் இதெல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கடகம் தவிர்ப்பது மட்டுமே நன்மையாக இருக்கும். இந்த சனிக்கு சூரியனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய அக்டோபர் 18 வரை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சிம்ம ராசியினருக்கு, சிம்ம ராசிநாதனாகவே உங்களுடைய ராசிநாதன் ராசி லார்டாக இருக்கக்கூடிய சூரியன் 2ஆம் வீட்டில் அமர்ந்து சனி பார்வை பெறுகிறார். உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய புகழ், அந்தஸ்து, குடும்ப வாழ்க்கை இதெல்லாமே சற்று நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ள வேண்டும். அதே சமயம் உங்களுடைய பேச்சில் ஏதாவது நீங்கள் பேச போக மனதில் ஏதாவது நீண்ட நாள் வருத்தங்கள் யார் மேலேயாவது இருக்குது அப்படின்னு வைத்துக்கொண்டால் எதிர்பார்க்காமல் உங்களை அறியாமல் ஏதாவது சில பேச்சுக்களை நமக்கு மனதை கட்டுப்படுத்த முடியாமல் வார்த்தைகள் முந்திக்கொண்டு வரக்கூடிய நிலையாக இருக்கலாம். அது போன்ற நிலையாக இது 2ஆம் வீட்டை வாக்குஸ்தானத்தை ப்ரவோக் செய்யலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த இன்டாக்ட் ரிலேஷன்ஷிப் இது டார்கெட் பண்ணலாம். ஸோ நீங்கள் குடும்ப வாழ்க்கையையும் பார்த்து கொள்வது, ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னால் விட்டு கொடுத்து உங்கள் வாழ்க்கை துணையை அரவணைத்து செல்வது ஒரு நன்மை.
பேச்சில் அப்படி ஏதாவது நீங்கள் உங்களை அறியாமல் பேசிட்டா கூட உடனே நீங்கள் சாரி கேட்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். சிம்ம ராசியினருக்கு இது ரொம்ப கவனமான பலன்களாக 2ஆம் வீட்டை டார்கெட் பண்ணுவது உங்களுடைய தனஸ்தானம், வருமானஸ்தானம், பேச்சு ஸ்தானம், குடும்ப வாழ்க்கை, இதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கௌரவம், இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். உங்களை அறியாமல் நீங்கள் சில விஷயங்களை பேசிவிட்டு இவ்வளோ நாளாக இவ்வளோ நல்ல இமேஜில் நம்ம இருந்தோம், இப்படி பேசிட்டோமே அப்படிங்கிற ஒரு உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு வருத்தம் ஏற்படக்கூடிய நிலையை இந்த இணைவு கொடுக்கும். ரொம்ப நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. அடுத்தது கன்னி ராசியினருக்கு பார்க்கும் பொழுது, கன்னி ராசியில் தான் இந்த இணைவு நடக்க இருக்கிறது. கன்னி ராசியில் அமர்ந்த சூரியனாக இருக்கிறார். இவர் உங்களுடைய 12ஆம் அதிபதி. இங்கே தந்தைக்கு காரகன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே கன்னிக்கு தான் எனக்கு ரொம்ப ஹைலைட்டாக எப்பொழுதுமே தோன்றக்கூடிய நிலையாக இருக்கும். எல்லோருக்குமே தந்தைக்கு காரகன் சூரியன் அப்படின்னு சொன்னாலும் கன்னியை பொறுத்தவரை கன்னி ராசியில் அமர்ந்து இருக்கக்கூடிய சூரியனுக்கு சுக்கிரனுடைய இணைவும் கூடவே இருப்பது தந்தைக்கு ஸ்தானாதிபதியாக உங்களுடைய 9ஆம் அதிபதி ரிஷப சுக்கிரன். இந்த சூரியன் காரகா பிளானட், சுக்கிரன் பாவகா பிளானட், தந்தையை குறிக்கக்கூடிய மனதிற்கு முக்கியமான ஒரு மனநிலை, மன நிம்மதியை குறிக்கக்கூடிய ஒரு நிலை, உங்களுடைய குழந்தையுடைய மனநிலை, உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தை குறிக்கக்கூடிய நிலை, உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஒரு ஓவரால் நிலை, இது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பலனை இந்த சனியுடைய பார்வை கொடுப்பது. இந்த சூரியனை பார்ப்பது, சுக்கிரனுடன் இணைந்த சூரியனை சனி பார்ப்பது, இந்த கன்னி ராசியினருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வராமல் வந்தாலும் சரியாக பார்த்து கொள்வது, உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் அவ்வப்பொழுது ஸ்ட்ரெஸ் வந்தாலும் சரியாக நீங்கள் அதை மெயின்டைன் செய்வது, ஒரு யோகா எக்ஸசைஸ் இல்லைன்னா ஒரு வாக்கிங் இல்லை மூச்சு பயிற்சி செய்து அதை டைவர்ட் செய்து உங்களோட ரொட்டீன் வேலைகளையும் பார்த்து கொள்வது, இதுவும் உங்களுக்கு தேவை. உங்களோட குழந்தைகளை சரியாக கையாள்வது, அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸை நீங்கள் அனுசரித்து விட்டு கொடுத்து செல்வது, இதையும் பார்த்து கொள்வது, தந்தையுடைய ஆரோக்கியத்தை மிக அதிகமாக பார்த்து கொள்வது கன்னிராசினருக்கு. இந்த சனிக்கு சூரியனுக்கு சனி பார்வை கிடைப்பதனால் கன்னிராசினர் இத்தனை விஷயங்களையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக துலாம் ராசியினருக்கு பார்க்கும் பொழுது, இவர்களுடைய லாபாதிபதியான சூரியன், தந்தைக்கு காரகா பிளானட்னு சொல்லக்கூடிய சூரியன் 12இல் இவங்களுடைய வீட்டிற்கு 12இல் மறைந்து சனி பார்வை வாங்குகிறார். ஸோ இப்பொழுது இவங்களுக்கு திருமணமான நிலையில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த படுக்கை ஸ்தானமாக வரக்கூடிய நிலையில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வரலாம், வாக்குவாதங்கள் ஏற்படலாம். அவரவர்களுடைய தசாபுத்திக்கு ஏற்றார் போல பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக விட்டு கொடுப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். தூக்கத்தில் சில குறைபாடுகள் ஏற்பட சிலருக்கு வாய்ப்பாக இருக்கும். ஒரு சிலர் பிரிந்து இருந்தாங்கன்னா இது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் இல்லாமல் சில தூக்க குறைபாடுகளாக இருக்கலாம், ஒரு சில ஆரோக்கிய பிரச்சனைகளாகவும் இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லா விஷயங்களிலும் ஆரோக்கியத்தில், தூக்கத்தில், கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பொறுமையாக இருப்பது, விட்டு கொடுப்பது நல்ல பலன் துலாம் ராசிக்கு. லாபத்தில் ஓரளவிற்கு குறைவு இருப்பதற்கு, இல்லைனா வரக்கூடிய லாபம் எல்லாமே உங்களுக்கு விரயமாகக்கூடிய நிலையாக, பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடியான நிலையாகவும் துலாம் ராசிக்கு நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிக ராசியினருக்கு இந்த இணைவு என்ன பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விருச்சிகத்தினுடைய 10க்குடைய முக்கியமான ஒரு ராஜகிரகம், ஒரு திக்பலத்தை இயல்பாகவே வச்சிருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஒரு கிரகம் 11ஆம் வீட்டில் அமர்ந்து சனியுடைய பார்வை வாங்குகிறார். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை சந்திக்கலாம். வாழ்க்கை துணையுடைய மனநிலையில் சில முடிவுகள் ரொம்ப தீர்மானமாக எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது காட்டக்கூடிய பலன். ஓரளவிற்கு உங்களுக்கு திருமண வாழ்க்கை தேவைன்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக அனுசரித்து செல்வது பெரிய நன்மைகளை கொடுக்கும். உங்களுடைய பிடிவாதத்தை கண்டிப்பாக தவிர்த்து கொள்வது ஒரு பெரிய பலன். சிலர் திருமணமானவர்கள் கூட பார்த்திங்கன்னா பணிக்கான ஒரு பிரிவினையோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இது மேஜரான ஒரு இம்பாக்டை கொடுக்காது. ஆனாலும் உங்களுடைய ராசிநாதன் மறைந்திருக்கக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் செவ்வாய் உங்களுக்கு 12இல் மறைந்திருப்பதனால் உங்களுடைய தொழில், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு டஃப்பான காலகட்டமாகவே இது காட்டப்படுகிறது. ஓவராலாகவே அரசாங்க பணியினருக்கு இந்த சனியான கிரகத்தின் பார்வை சூரியனுக்கு கிடைப்பதனால் ஒரு டஃப்பான காலகட்டம். இது விருச்சிக ராசியினருக்கு அதிகமான ஆளுமையையும் அதிகமான சோதனைகளையும் பணி ரீதியிலாகவும் உங்களோட பொசிஷன் ரீதியிலாகவும் கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. அடுத்தது தனுசு ராசியினருக்கு பார்க்கும் பொழுது,
உங்களுடைய தந்தைக்கு ஸ்தானத்திற்குடையவரும் அவர்தான், காரகா பிளானட்டும் அவர்தான். ஸோ தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே இந்த சூரியனுடைய நிலை ரொம்ப கவனமாக கணிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை. இந்த சூரியனை மட்டும் வைத்தே நம்ம நிறைய விஷயங்களை பலன்களை எளிதாக சொல்ல முடியும். ஓரளவிற்கு கெடாமல் இருந்தால் மட்டுமே ஒரு நல்ல பலனை அடைய முடியும். அப்படிங்கிற வகையில் இந்த சூரியனுடைய அமைப்பு தனுசு ராசிக்கு தேவையாக இருக்கும். அந்த சூரியன் 9லிருந்து 10ஆம் வீட்டிற்கு கன்னியில் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் அதிபதியான சுக்கிரனும் அந்த சூரியனுடன் இணைந்திருப்பது கண்டிப்பாக தனுசு ராசி லக்ன நண்பர்கள் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் நம்பாமல் ரொம்ப உங்களுடைய எல்லா விஷயங்களையும் ப்ரீ பிளானிங் அதிகம் செய்து கொண்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை மட்டும் நம்பக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். மன ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை. 5க்கு 5ஆக வரக்கூடிய சூரியனாக இருப்பதனால் உங்களுடைய மனது, உங்களுடைய குழந்தைகளுடைய மனது கன்னி ராசியினருக்கு சொன்னது போலவே தனுசு ராசியினருக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய போக்கில் விட்டுப்பிடிக்க வேண்டிய காலகட்டம். காதல் தொடர்பான விஷயங்கள் அதிலும் சிக்கல் வரலாம். கன்னி ராசியினருக்கும் இது பொருந்தும். இது விடுபட்ட பலனாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 5 அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்திற்கு வீட்டிற்கு என்னெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு தெரியுமோ அந்த 5ற்கு மேலும் 5ஆக வரக்கூடிய வகையில் இன்னும் அதிகமான பலன்களை சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு சனி பார்வையினால் வரக்கூடிய ஒரு பெரிய அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதுவும் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் வைத்து நடக்கக்கூடிய நிகழ்வினால் அரசாங்க பணியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி லக்ன நண்பர்களுக்கு இது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நிலை. சுயதொழில் பண்ணக்கூடிய நண்பர்களும் சற்று எச்சரிக்கையாக உங்கள் தொழிலை கையாள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தனுசு ராசியினர் புரிந்து கொள்ளலாம். அடுத்தது மகர ராசிக்கு பார்க்கும் பொழுது மகர ராசியினருக்கு தந்தை ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். அதே சமயம் இது நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில நல்ல பலன்களை முதன்மையாக நான் பார்க்கக்கூடியதாக மகர ராசியினர் வருகிறார்கள். இவங்களுடைய ராஜயோகாதிபதியான சுக்கிரன் கிரகம் இந்த சூரியனுடன் இணைந்து இந்த ஒரே வீட்டில் அமர்ந்திருப்பது இவர்களுக்கு ஓரளவிற்கு குழந்தைகளுடைய வாழ்வில் ஒரு வளர்ச்சியான காலகட்டம். அவங்க ஒரு தீர்மானமான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். அவர்களுடைய இடமாற்றம் தொடர்பான சில முடிவுகளை எடுக்கலாம். உங்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட வளர்ச்சியை உங்களுடைய குழந்தைகள் அடையக்கூடிய பலன்களாக நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் மகர ராசியினருக்கு இருக்கிறது. அதே சமயம் தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக மகர ராசியினர் அலட்சியம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். 9 சொல்லக்கூடிய வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துவிட்டாலே நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருப்பது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது கும்பராசியினருக்கு பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியனுடைய அமர்வு சனியுடைய பார்வை கிடைக்கக்கூடியது. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை நீங்கள் காட்ட வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுதும் தேவையில்லாத ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது பன்மடங்கு உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர வேண்டும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகுவை இப்பொழுதுதான் நம்ம மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். 5ல் இருக்கக்கூடிய குருவும் பார்ப்பதனால் ஒரு போதையான மனநிலை அப்படிங்கிறது சிலருக்கு இது இருக்கலாம். இந்த கிரகங்களுடைய அமர்வு எப்பொழுதுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ராகு பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி சுட்ட பிறகு கூட சில நிமிடங்கள் கழித்து தான் அதை ரியலைஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு மந்தமான ஒரு போதையை கொடுப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்பொழுது தற்காலிகமாக கும்பச்சந்திரன் மேலே இருக்கக்கூடிய ராகு கும்பராசினருக்கு ஒரு ராகுடைய ஆளுமை கொடுப்பதனால் வாழ்க்கை துணையை நீண்ட நாட்களாக நீங்கள் புறக்கணிக்கிறீர்களா அப்படின்னு சரியாக பார்த்து கொள்ளுங்கள். இப்போ அவங்களுடைய கிரகம் 8ஆம் வீட்டில் மறைந்து ஒரு சனியுடைய பார்வையும் வாங்குவதனால் முக்கியமாக உங்களுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை துணை ஆரோக்கியம் அலட்சியம் இல்லாமல் பார்த்து கொள்வதே ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும் கும்பத்தினருக்கு. அடுத்தது இது லாஸ்ட் ஒன் மீன ராசினருக்கு. இவங்களுடைய நேர் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் இவங்களுக்கு 6ஆம் அதிபதியாக இருப்பது பணியில் திடீரென்று ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம். கடந்த காலங்களிலேயே நான் ஒரு மாதத்திற்கு முன்னராகவே நம்ம பணி ரீதியிலான தொல்லைகளை மீன ராசினருக்கு அடையக்கூடிய காலமாக இருந்தது. இப்பொழுது பார்த்தீங்கன்னா நேர் 7ஆம் வீடு ஒன்றுக்கொன்று பாதக வீடு. நம்ம சொல்லக்கூடிய சனி அமர்ந்த வீடு மீனம், இந்த நம்ம 7ஆம் வீடாகிய சூரியன் அமர்ந்த வீடு கன்னி ராசி. இவங்களுக்கு 6ஆம் அதிபதி பணியை குறிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை முக்கியமாக குறிக்கக்கூடிய இந்த 6ஆம் அதிபதி சூரியன் 7ஆம் வீட்டில் பாதக வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடனும் இணைவது மீனத்திற்கு அஷ்டமாதிபதியும் அஷ்டமத்திற்கு அஷ்டமமாக வரக்கூடிய
3ஆம் வீடாக வரக்கூடியவருமான சுக்கிரன் ரொம்ப டேஞ்சரஸான பிளானட். ஒரு 6ஆம் அதிபதி 3 முறை 8ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனோடு இணைந்து சனி பார்வை பெறுவது வாழ்க்கை துணைக்கு திடீர் மருத்துவ விரயங்கள், உங்களுக்கு திடீர் மருத்துவ விரயங்கள், இந்த ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்களுக்கான திடீர் ஹாஸ்பிட்டலைசேஷன் எக்ஸ்பென்சஸ் போன்ற நிலை மீன ராசினருக்கு கொடுப்பதனால் ஃபேமிலி லைஃப் ஷேக் ஆகக்கூடிய ஒரு பிரச்சனை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஜோதிடர்கள் மேல் கோவப்படாமல் நீங்கள் இதை எவ்வளோ தூரத்துக்கு தற்காத்து கொள்வது அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுவது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். மீன ராசினர் இந்த குடும்ப வாழ்க்கையையும் உத்தியோகத்தில் எதிரில் இருக்கக்கூடியவர்களினால் ஏதாவது பெரிய குழப்பங்கள் நடப்பதற்கு, உத்தியோகத்தில் ஒரு பெரிய கலைபரம் நடப்பதற்கும் வாய்ப்பாக இது அமைந்துவிடும். ஸோ ஃபேமிலி லைஃப்லையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். பணியையும் ப்ரொடெக்ட் செய்து கொள்வது முக்கியமான பலனாக இந்த சனி சூரிய நினைவு மீனத்திற்கு காட்டுகிறது. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.